வணக்கம். பாஞ்சாலை நூல் நகராம் கரூரில் நெஞ்சாலையில் நெய்து வடித்து பார்மணக்க இந்த நிகழ்வில் இப்போது வெளியிட இருக்கின்றோம். தேநீர் விடுதி இங்கு வந்தவர்களில் சில தேநீர் பருகுவார்கள், சிலர் அரசியல் பருகிறார்கள், சிலர் நட்பை பருகுகிறார்கள். இத்தனை சிறப்பு மிகுந்த இந்த தேநீர் விடுதியை தன் தேநீர் விடுதி மூலம் நாம் கவி பருக தர இருக்கிறார். கவித்தேன் கலந்த அதை நாம் வாசித்து சுவைப்போம். முதலாவதாக தேநீர் விடுதி நூலை கவிக்கோ வீரமுத்து அவர்கள் எழுதிய நூலை வெளியிட இருக்கிறோம். தற்போது தேநீர் விடுதியின் நூலாசிரியர் அவர்கள் பாரதி பவனர் செந்தமிழ் வானத்தின் நெறியாளர் அவர்களை சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக கவித்தேடல் பதிப்பகத்தின் சோபனா அவர்கள் எழுதிய விண்மீன் தொட்ட விரல்கள் நூல் வெளியிடப்படுகிறது. சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக புதுகை மகா அவர்கள் எழுதிய மகாவின் தூரிகை தூவல்கள் நூல் வெளியிடப்படுகிறது. மணிமேகலை அவர்கள் எழுதிய வாழ்வும் கவிப்பாடும் நூல் வெளியிடப்படுகிறது. கார்த்திக் அவர்கள் எழுதிய உணர்வுகளின் உயில் எனும் நூல் வெளியிடப்படுகிறது. செல்வராணி அவர்கள் எழுதிய விரல் நுனி வெளிச்சம் நூல் வெளியிடப்படுகிறது. அடுத்ததாக து பவானி அவர்கள் எழுதிய எத்திசையும் பாமணக்க நூல் வெளியிடப்படுகிறது. நூலாசிரியர் மோகனப்பிரியா. மோகனப்பிரியா அவர்களுக்கு பாரதி பவனர் செந்தமிழ் வானத்தின் சார்பாக ராணி திட்டக்குடியிலிருந்து அவர்கள் எழுதிய விரலியின் விரலோவியம் நூல் வெளியிடப்படுகிறது. தற்போது பாரதி பவனர் செந்தமிழ் வானத்தின்
சோலைராஜா ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. கோகுல காளியப்பன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. வானத்தின் சார்பாக படைப்புச் சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மரபு வகுப்பு மாணவர்கள் தயாராக இருக்கவும். அடுத்தது புத்தக வெளியீட்டு விழா. கவிக்குயில் பேச்சியம்மாள் அவர்கள் எழுதிய ஔவையாரின் ஆத்திச்சூடி நூல் வெளியிடப்படுகிறது. புகழ் மணக்க